வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியிலிருந்து நேற்று 2 சிறுவர்களின் எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மதி தொழில்நுட்பத்தின் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுகளின் போது சிறுவர்களின் எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்தரணி SV நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். 2 சிறுவர்களின் எண்புக்கூடுகளும் வெவ்வேறு இடங்களில் தனித்தனியாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனிடையே சேலை போன்றதொரு ஆடையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடனும் அது முழுமையாக புதைகுழியிலிருந்து அப்புறப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் ஒரே இடத்தின் பின்னி பிணைந்த நிலையில் சில எண்புக்கூட்டு தொகுதியாக காணப்படுவதால் அவற்றை துல்லியமாக கணக்கிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் முன்னெடுக்கப்படும் 2ஆம் கட்ட அகழ்வு நடவடிக்கைகளில் இதுவரையில் சுமார் 40 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 34 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி SV நிரஞ்சன் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான நடவடிக்கைகள் மும்மரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நாட்டில் இல்லாது செய்வதே தமது அரசியல் ரீதியான கொள்கையாக ஆரம்ப காலத்தில் இருந்து காணப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நாட்டில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி பொது தேர்தலின் போது ஜனாதிபதி தேர்தலின் போதும் இதற்கான வாக்குறுதிகளை வழங்கியமை தொடர்பிலும் அமைச்சர் விமல் ரத்நாயக்க இதன் போது நினைவுபடுத்தியுள்ளார். அந்த வகையில் ஜனாதிபதியும் இந்த விடயம் தொடர்பில் அதிக அக்கறை செலுத்துவதுடனும் நீதி அமைச்சரும் தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பில் ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை பரிந்துரைப்பதற்கு ஏற்கனவே குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான புதிய சட்டங்களை வகுப்பதற்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பணியாற்றும் சிற்றூழியர் ஒருவரால் முன்னெடுக்கப்பட்டு வந்த சட்டவிரோத மருந்து விநியோக செயல்பாடு முறியடிக்கப்பட்டுள்ளது. வெளிநோயாளர் பிரிவில் பணியாற்றும் குறித்த சிற்றூழியர் மருத்துவர்கள் வழங்குவதை போன்ற போலி மருத்துவ சீட்டுகளை வெளிநோயாளர்களுக்கு வழங்கி அதனூடாக மருத்துவமனை மருந்தகத்தில் மருந்துகளை பெற்றுக் கொள்வதற்கு உதவி புரிந்துள்ளார். இதனூடாக அதிக விலையில் விற்பனை செய்யப்படும் வலி நிவாரணிகள் மருந்துகளை குறித்த ஊழியர் வெளி நோயாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்து வந்துள்ளார். இதற்காக வெளியாரிடமிருந்து அவர் பணம் பெற்றுக் கொண்டமை விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு தலைமை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு சென்ற காவல்துறையினர் சந்தேக நபரான சிற்றூழியரை கைது செய்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. 2026ஆம் ஆண்டில் பாடசாலைகளின் 1ஆம் வகுப்பிற்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான விண்ணப்பம் மற்றும் வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. குறித்த விண்ணப்பங்கள் அனைத்தும் தேவையான ஆவணங்களுடன் பதிவு செய்யப்பட்ட அஞ்சல் மூலம் சம்பந்தப்பட்ட பாடசாலை அதிபர்களுக்கு அனுப்பி வைக்க முடியும். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவு பட்டிகள் மற்றும் தண்ணீர் போத்தல்கள் உள்ளிட்ட பொருட்களை சந்தைக்கு கொண்டு வருவதை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சந்தையில் காணப்படும் பிளாஸ்டிக் சார்ந்த பொருட்கள் குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் குழு ஒன்றை நியமித்துள்ளது. சிறுவர்களின் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் இது போன்ற பொருட்கள் சந்தைக்கு வருவதை தடுப்பதற்கு வழங்கப்பட்ட பரிந்துரைகளுக்கு அமைய அடுத்த 2 மாதங்களுக்குள் தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் வசந்த சமரசிங்க கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். சுடுநீரை பொருத்தமற்ற பிளாஸ்டிக் போத்தல்களுக்குள் ஊற்றுகிறார்கள். இந்த பொருட்களின் உற்பத்தி குறித்து உலகம் விழிப்புடன் இருந்து வருகிறது. அவற்றில் உள்ள புற்றுநோய் காரணிகள் குறித்தும் அவதானத்தை செலுத்தியுள்ளது. சந்தையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் கடுமையான ஆபத்தான நிலைமைகள் பதிவாகியுள்ளன.
இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை அழைத்து அவர்களுக்கும் இது தொடர்பான உண்மைகளை விளக்குவோம். நிபுணர்கள் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். புலிகளை அழித்ததாக கூறும் இலங்கை இராணுவம் மற்றும் போலீசாரால் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லை என கரச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமகிழ்ந்தன் கேள்வி எழுப்பினார். கரச்சி கண்டாவளை பிரதேச செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது. குறித்த கூட்டத்தில் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் தவிசாளர், உப தவிசாளர், அதிகாரிகள், போலீசார், இராணுவத்தினர் மற்றும் பல அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலில் வன ஜீவராசிகளால் திணைக்களத்தின் எல்லைகளுக்குள் உட்பட்ட 200 ஏக்கர் வயற்காணிகளை விடுவித்தல் மற்றும் மத்திய வகுப்பு திட்ட காணிகளில் குடியிருக்கும் மக்களுக்கு ஆவணங்கள் வழங்கப்படுவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினரை இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய போது சரியான பதில் வழங்க உயர் அதிகாரிகள் வருகை இன்மை காரணத்தால் குறித்த விடயம் தொடர்பாக தீர்மானம் எடுக்கப்படவில்லை. மேலும் கூட்டத்தில் பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த வெறுமனே போலீசார் மற்றும் அதிகாரிகள் மாத்திரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இல்லை, பொதுமக்கள் பொது அமைப்புகள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த கரச்சி பிரதேச சபை தவிசாளர் வேளமகிழ்ந்தன், புலிகளை அழித்ததாக கூறும் இலங்கை இராணுவம் மற்றும் போலீசாரால் ஏன் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியவில்லையா எனவும், பொதுமக்கள் நடவடிக்கை எடுத்தால் சட்டவிரோத மணல் அகழ்வோரால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் வடமராட்சி மந்திகை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பாடசாலை சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட மோட்டார் சைக்கிளே இவ்விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்து சம்பவத்தில் 65 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் காயமடைந்த நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழக அமைப்பு மற்றும் பிற உயர்கல்வி நிறுவனங்களுக்குள் நடைபெறும் பகடிவதை மட்டுமல்லாமல் அனைத்து வகையான வன்முறைகளையும் விசாரிக்குமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார். பகடிவதை மற்றும் வளாக வன்முறையை ஒழிப்பதற்கான தேசிய பணிக்குழு உறுப்பினர்களுடன் கல்வி அமைச்சில் நடைபெற்ற சந்திப்பின் போதே பிரதமர் அமரசூரிய இதனை தெரிவித்துள்ளார். நடைமுறை பரிந்துரைகளை உருவாக்கி இந்த பிரச்சினைகளை தடுக்க உடனடி நடவடிக்கை தொடங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். 3 வருட காலத்திற்கு நியமிக்கப்பட்ட பணிக்குழு கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர்களால் ஏற்படும் வன்முறை சம்பவங்களை ஆராய்ந்து தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க தேவையான அதிகாரம் மற்றும் அரசின் ஆதரவுடன் அதிகாரம் அளிக்கப்படும் என்றும் அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார். வன்முறையை சமாளிக்க புதுப்பிக்கப்பட்ட சட்ட அமைப்புகள் மற்றும் வழிமுறைகள், மனநிலையை மாற்றும் திட்டங்கள் ஆகியவற்றுக்கு அழைப்பு விடுத்து குறுகிய கால மற்றும் நீண்ட கால யுத்திகள் இரண்டின் அவசியத்தையும் பிரதமர் அமரசூரிய வலியுறுத்தினார். சட்ட நடவடிக்கை மட்டும் போதாது என்றும் தடுப்பு கல்வி நடவடிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக குடியேறும் இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 70% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையில் 34,535 இந்தியர்கள் சட்டவிரோதமாக அமெரிக்காவுக்குள் குடியேறியுள்ளனர். அந்த எண்ணிக்கை தற்பொழுது 10,382 குறைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்களில் 30 பேர் 18 வயதிற்கு குறைவானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் வரி குறைப்பு யோசனைக்கு பின்பு நிதி ஆதாரத்தை திரட்ட மெடிகேட் எனப்படும் மருத்துவ உதவிக்கான நிதியை குறைக்கும் யோசனையை ட்ரம்ப் அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த யோசனையை விமர்சித்து அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதன்படி மருத்துவ உதவிக்கான நிதியை குறைத்து மலிவு விலை
பராமரிப்பு சட்டத்தை பலவீனப்படுத்தும் யோசனையை நிறைவேற்ற டொம்மின் குடியரசு கட்சியினர் விரைந்து வருவதனால் 1.6 கோடி அமெரிக்கர்கள் தங்கள் சுகாதார பாதுகாப்பை இழக்கும் அபாயத்தில் உள்ளன. மேலும் டொம்மின் இந்த யோசனை நிறைவேறினால் உழைக்கும் வர்க்க குடும்பங்களின் எதிர்கால தலைமுறையினரை கடுமையாக பாதிக்கும். அதனால் இன்றைய உங்கள் பிரதிநிதியை அழைத்து இந்த யோசனைக்கு எதிராக வாக்களிக்க சொல்லுங்கள் என அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழகம் நெல்லை பகுதியில் ரம்புட்டான் பழம் உட்கொண்டதால் சிறுவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. ரம்புட்டான் பழத்தின் விதை தொண்டையில் சிக்கியதால் சிறுவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 5 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் அந்த நாட்டு மாநில காவல்துறையினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுங்கிருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.